சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்துக்கு மேலான மந்திரம் கிடையாது, சிவபெருமானுக்கு மேலான தெய்வம் கிடையாது. கோமதியம்பி சந்நிதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரம் நம்முடைய சுவாமிகளாலே பதிக்கப்படும். அந்த சக்கரத்துக்கு அருகாமையில இருந்து அம்பிகையை வழிபாடு செய்தால், அம்பிகையை நினைத்தால் நமக்கு எந்த ஒரு நோய் இருந்தால் சுதந்திர போராட்ட தியாகி முதல் வீரர் பாவண்ணர் பூலித்தேவருக்கு ரொம்ப காலமா தீராத வைப்பு. நம்ம சுவாமிகள் பார்த்தாங்க, பூலித்தேவருக்கு அப்படியே திருநீர் அறிவிப்பு. திருநீர் அறிவித்த உடனே அவருடைய நோய் அந்த இடத்திலே தேங்குது. ஆயிரத்து 678ஆம் ஆண்டு நம்முடைய வேலுபதேசிய சுவாமிகள் குருமகா சன்னிதானமாக அங்கே திருவாவடுதுறையிலே குருமகா சன்னிதானமாக கொலு வீச்சு அங்கே அருள் செய்து வருகிறார்கள். பல்லாண்டு காலம் திருவாவடுதுறையிலே எழுந்தருளி இருந்து குருமகா சன்னிதானமாக விட்டிருக்கிறார்கள். அவ்வாறு இருந்து கொண்டிருக்கையிலே 1700ஆம் ஆண்டு நம்முடைய வேலுபதேசிய சுவாமிகள் கும்பகோணத்திற்கு அருகாமையில் கூடிய திருவாவடுதுறையிலிருந்து ஒவ்வொரு திருத்தலமாக வழிபாடு செய்து கொண்டே வருகிறார். நம்முடைய சைவ முன்னோர்களும் சரி, சான்றோர்களும் ஆன்றோர்களும் எப்பொழுதும் சமயப்புறவர்களானாலும் சரி, எல்லோரும் நமக்கு அந்த யாத்திரை, அதாவது ஒவ்வொரு திருக்கோவிலாக சென்று வழிபாடு செய்யும். அது யாத்திரை என்று சொல்வார்கள், ஸ்தல யாத்திரை என்று சொல்வார்கள். அந்த ஸ்தல யாத்திரையை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வழியிலே நம்முடைய 10வது வேலுபதேசிய சுவாமிகள் ஒவ்வொரு திருத்தலமாக, ஒவ்வொரு சிவாலயமாக வழிபாடு செய்து கொண்டு நம்முடைய சங்கரன் கோவிலுக்கு வருகிறார். 1700 இங்கு வருகிறார். சுவாமிகள் வந்து நேர நம்முடைய கோமதி சங்கரலிங்க சுவாமியை வழிபாடு செய்கிறார். சுவாமியை பார்த்ததும் நம்முடைய வேலுபதேசிய சுவாமிகளுக்கு அப்படி ஒரு அளவில்லாத ஒரு ஆனந்தம், மகிழ்ச்சி. அந்த பெருமானை விட்டு அவர்களுக்கு பிரிவதற்கு மனப்பி. ஆகவே நம்முடைய கோமதி அம்பிகையும் சங்கரலிங்க சுவாமியும் தனந்தோறும் வழிபாடு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கொண்ட ஒரு ஆர்வத்தினாலே இந்த திருமணமானது அதற்கு முன்னமே வந்து கட்டப்பட்டது. 1615 இந்த திருமணமானது திருவாவடுதுறை ஆனந்தத்தாலே கட்டப்பட்டது. அப்ப அதற்கு முன்பு 85 வருடங்களுக்கு முன்பு கட்டிய திருமணத்திலே வந்து தங்கி இருந்து தினந்தோறும் கோமதி சங்கரலிங்க சுவாமியை நம்முடைய வேலுபதேசியர் அவர்கள் தினந்தோறும் வழிபாடு செய்கிறார். அங்கு வழிபாடு செய்வது மட்டுமல்ல, இத்திருமணத்திற்கு வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் அருளாசி வழங்கி அவர்களுக்கு எந்த ஒரு நோய் இருந்தாலும் அதையெல்லாம் திருநீர் கொடுத்து, அதாவது திருநீற்றுக்கு மேல மருந்து கிடையாது, சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்துக்கு மேலான மந்திரம் கிடையாது, சிவபெருமானுக்கு மேலான தெய்வம் கிடையாது. ஏதும் ஒன்றும் அறிகளராயின் ஓதி அஞ்செழுத்து உணர்வார்கள். ஆகவே அந்த பஞ்சாக்கரத்தை எல்லோருக்கும் உபதேசம் செய், பக்குவ ஆன்மாக்களுக்கு தீட்சை செய்து இந்த திருமணத்திலே இருந்து கொண்டு சுவாமிகள் ஒரு சில காலம் நம்முடைய சங்கரலிங்க சுவாமியை வழிபாடு செய்து வருகிறார். அவ்வாறு வழிபாடு செய்து வரக்கூடிய வேளையிலே ஒரு நாள் நம்முடைய கோமதியம்பி சன்னதியினுடைய திருமுன்பு ஒரு அருமையான ஸ்ரீ சக்கரம் ஒன்று அங்கே பதிக்கிறார். கோமதியம்பி சந்நிதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரம் நம்முடைய சுவாமினாலே பதிக்கப்படும். இன்னைக்கும் அந்த சக்கரத்திற்கு முன்பு, அந்த சக்கரத்து மேல உட்காரக்கூடாது, அந்த சக்கரத்துக்கு அருகாமையில இருந்து அம்பிகையை வழிபாடு செய்தால், அம்பிகையை நினைத்தால் நமக்கு எந்த ஒரு நோய் இருந்தால் அந்த நோய் தீர்ந்து அவர்கள் மேலான இன்பத்தை பெறுவார்கள், முத்தி இன்பத்தையும் அவர்கள் பெறுவார்கள் என்பது ஐதீகம். இன்று நாம் அந்த ஸ்ரீ சக்கரத்தை பார்க்கிறோம். ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, பல ஊர்களில் இருந்து வரக்கூடிய அன்பர்கள் எல்லாம் வந்து சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி எங்களுடைய பையனுக்கு இந்த நோய் ரொம்ப நாளமா இந்த பிரச்சனை இருக்கு. சுவாமிகள் பதித்த அந்த ஸ்ரீ சக்கரத்திற்கு அருகாமையில இருந்து அம்பிகையை வழிபாடு செய்தோம், வேண்டனோம், இவை தீர்ந்தது அப்படின்னு பல அன்பர்கள்
தொலைபேசியிலே சொல்லுகிறார்கள், நேராக சொல்லுகிறார்கள். அது நாம் கண்கூடாக காண்கிறோம். அதுவே நம்முடைய சுவாமிகளுடைய பெருமை நமக்கெல்லாம் நன்கு விளங்குகிறது. அவ்வாறு ஸ்ரீசக்கரத்தை பதிந்தருளி இங்க வந்து சுவாமிகள் சிவ பூஜைகளை செய்து கொண்டு இங்கு மாகேஸ்வர பூஜைகளை எல்லாம் நிகழ்த்தி இங்கே பொழுவித்து அருள் செய்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் இங்கு இருக்கும் வேலையிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய காலத்திலே அருகாமையில் இருக்கக்கூடிய நெற்கட்டும் சபை சுதந்திர போராட்ட தியாகி முதல் வீரர் மாமன்னர் பூலித்தேவருக்கு ரொம்ப காலமா தீராத வைத்தது. எல்லா மருத்துவர்களிடத்திலையும் போய் பார்த்தது. நோய் தீர்ந்தபாடான் உடனே சுவாமிகளுடைய அருமைகளையும் பெருமைகளையும் பூலித்தேவருக்கு அவருடைய ஏவலர்கள் எல்லாம் அமைச்சர்கள் எல்லாம் சொன்னாங்க. சொன்ன மாத்திரத்தில் பூலித்தேவர் அங்கிருந்து பரிசனங்களோடு அமைச்சர்களோடு சகாக்களோடு நேர சங்கரன் கோயில் வந்தாங்க. அப்படி கோவிந்த சங்கரலிங்க சுவாமி வழிபாடு செய்தார். வழிபாடு செய்து நேர வந்து வேலப்பிரதேச சுவாமியோட திருவடியில வந்து விழுந்தார். நம்ம சுவாமிகள் பார்த்தாங்க. பூலித்தேவருக்கு அப்படியே திருநீர் அறிவித்து அவர் சுவாமிகள் திருநீர் தான் கொடுத்தார். திருநீர் அணிவித்த உடனே அவருடைய நோய் அந்த இடத்திலே தீர்ந்து போச்சு. உடனே பூலித்தேவர் பெரிய மகிழ்ச்சி அடைந்து சுவாமியினுடைய பக்தரானார் பூலித்தேவர். இப்படி பல பல அற்புதங்களை எல்லாம் செய்த நம்முடைய சுவாமிகள் தன்னுடைய சீடர்களை எல்லாம் அழைத்து புரட்டாசி மாதம் மூல நட்சத்திரத்தை தேர்வு செய்து சீடர்களிடத்திலே யாம் இவ்வாறு தீவ சமாதி கூட இருக்கின்றோம். அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நிறைய தீவ சமாதி அப்படி சொல்றாங்க, பவர் இல்லை. இருந்தாலும் அன்னிருந்த தீவ சமாதி என்பது நாம் கண்கூடாக பார்த்தோம். சுவாமிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீடர்களை அழைத்து நாம் இவ்விடத்தினே தீவ சமாதி கூட இருக்கிறோம். அதனால இந்த இடத்துல நமக்கு வேண்டிய அந்த சமாதிக்குரிய வேலைகளை செய்யுங்க அப்படி. உடனே இந்த இடத்தை தேர்வு செய்து எல்லாவித வேலைகளும் செய்து சுவாமிகள் புரட்டாசி மாதம் மூல நட்சத்திரம் உள்ள போய் அமர்ந்து வந்து அங்கே சமாதி கொடுக்கிறார்கள். சீடர்கள் அதையெல்லாம் சரி செய்து இந்த கல் ஆலயத்தை எழுப்புகிறார்கள். ஓரளவுக்கு ஆலயம் எழுப்பி ஆயிற்று. ஆலயம் எழுப்பின பிறகு இங்கு ஒரு சில பிரச்சனைகள், இவ்வாறு இங்கு சமாதி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய சலசலப்பு இருக்கு. உடனே சுவாமிகள் மீண்டும் வெளியில வந்து, நீங்க சண்டையிட வேண்டாம், உங்க கண்ணு முன்னாலதான் நான் உள்ள போனேன், இப்போ நீங்க பார்க்கும்படியே நான் வெளியே வந்துட்டேன். அதனால வந்து நான் எப்பவும் இங்க வந்து இருக்கிறேன். நான் பெருமானிடத்துல துரியாத நிலையில கலந்திருக்கேன். துரியாத நிலை என்றால் சித்தாந்த சாஸ்திரங்கள் கற்றவர்களுக்கு நன்கு தெரியும். அவ்வாறு சுவாமிகள் சொல்லிவிட்டு அவர்களை எல்லாம் சந்தோஷப்படுத்திவிட்டு அவர்களெல்லாம் அந்தமொன்றில்லாத ஆனந்தத்திலே திளைக்கிறார். ஏன்னா அவர்களும் புண்ணியம் செய்தவர். அதனாலதான் சுவாமியை அவர்கள் மீண்டும் பார்க்கிறார். அப்பேற்பட்ட ஒரு அருள் வாக்கை அங்கு அருளி செய்து சுவாமிகள் மீண்டும் அந்த சமாதிக்குள்ளே அவர்கள் செல்கிறார். அன்று தொட்டு புரட்டாசி மாத மூல நட்சத்திரம் சுவாமிகளுடைய குரு பூஜையானது 322 வருடங்களாக சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த ஊர் மக்கள் மட்டுமல்ல, அருகாமையில் இருக்கக்கூடிய பல கிராமத்து மக்கள், வெளியூர், கோவில்பட்டி, சிவகாசி, புளியங்குடி என்று பல ஊர்களிலிருந்து இங்கு வந்து அந்த குரு பூஜை மட்டுமல்ல, தினந்தோறும் அப்பப்போ வந்து சாமி வழிபாடு செய்கிறார். அப்போ வருகிறவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அன்று வந்தோம், சாமியின் இடத்துல விண்ணப்பம் செய்தோம், இதெல்லாம் நடந்தது, நாங்கள் நினைத்த காரியத்தை எல்லாம் சுவாமி நடத்தி கொடுத்தார் அப்படின்னு அவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார். இன்று வரையிலும் சொல்லுகிறார். அது நமக்கெல்லாம் ஒரு ஆனந்தமாக மகிழ்ச்சியாக விளங்குகிறது. அது மட்டுமல்லாது சுவாமிகளுக்கு குரு பூஜை விழா குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை தோறும் சிறப்பான முறையிலே அபிஷேக பூஜைகள் நடைபெறுகிறது. தினந்தோறும் 4 நேர பூஜைகளானது நடைபெறுகின்றது. அமாவாசை பௌர்ணமியினே சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. மாதந்தோறும் மூல நட்சத்திரத்தன்று சாமிகளுக்கு சிறப்பு பூஜைகளானது நடைபெறுகின்றது. இவ்வாறு சாமிகளுடைய இன்றும் அவர்கள் இங்கு எழுந்தருளி நமக்கு உபதேசம் செய்து